தாவேக்கால உங்களை இணைத்து கொண்டதன் காரணமாக விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? விமர்சனம் சொல்ல முடியாது. பட் ஆனால் நிறைய பேர் என்னோட நண்பர்கள் வந்து கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு தாவைக்கால இணைஞ்சு பயணிக்கிறீங்க? ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப காலமாக அரசியல் பயணத்தில் இருக்கிறதுனால, அட்லீஸ்ட் அரசியல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால, என்னோட நண்பர்கள் வந்து பல அரசியல் என்ன சொல்கிறது பார்ட்டிஸோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு தாவைக்கால இணைஞ்சிருக்கீங்க? ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து டெய்லி ஒரு நியூஸ் வரச்சில் என்கிட்ட முதல்ல அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, இன்றைக்கி இதை பார்த்தீங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் லைக் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து தாவேக்கானாலே நான் தான் ஆமாம், இன்ஃபார்மலி. ஸோ என்கிட்ட அந்த கருத்து கேட்பாங்க. நான் வந்து அப்புறம் அவங்கள்ட்ட ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி என்னோட நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க. பட் ஐ ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து நல்ல எண்ணங்களில் தான் அதை கேட்குறாங்க. இட் இஸ் நாட் டு ஹர்ட் மீ ஆர் சம். உங்களுடைய திருமணத்தை பற்றி சிந்திக்கலையா நீங்கள்? அந்த இது அமையலை எனக்கு இன்னும். எனக்கு 33 இயர்ஸ் ஆகுது. அக்கா வந்து 12th முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து இதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு வருஷம் போலியும் அஸ்விதா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லாமல் திருமணத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் அப்படிலாம் இல்லை. டெஃபினட்டாக வந்து நல்ல இப்போ நம்ம நிறைய திருமணங்கள் பார்க்குறதுனால நம்மளோட க்ரோத்துக்கு நம்மளோட ட்ரீம்ஸையும் மதிக்கிற, நம்மளோட இண்டிவிஜுவல் ஜேர்னியை மதிக்கிற ஒரு நபரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி தானே அந்த நபர்கள் வந்து இப்படி எண்ணிடலாம். அப்படிப்பட்ட நபர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அவங்கள நான் இன்னும் சந்திக்கல. இன்றைக்கி பெண்கள் வந்து அதுதான் சொல்கிறேன், ஒரு சாய்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஏஜென்சி இருக்குது, ஒரு பயணம் இருக்குது. இப்போ முன்னாள் காலத்தில் எப்படின்னா என்னோட கணவனோட வெற்றி தான் என்னோட வெற்றி, என்னோட குழந்தையோட வெற்றி தான் என்னோட வெற்றி அப்படின்னு ஒரு பார்வை, ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக தான் வந்து பெண்கள் தங்களை இது பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் நம்ம ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனில் பிரபுஸ் ஒய்ஃபு அவங்க பேரை கூட சொல்லாத ஒரு தருணத்தில் இருந்தோம். இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து எல்லாரும் வந்து ஒரு என்ன சொல்ற, எனக்கான ஒரு அடையாளம் என்ன, நான் வந்து அஸ்விதாவாக தெரியப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருக்குது. ஆப்வியஸ்லி என்ன சொல்கிற, அதனால வந்து பெண்கள் நிறையா அவங்கள சப்போர்ட் பண்ணுற, அவங்களோட பயணிக்கிற ஒரு பார்ட்னர் இன்றைக்கி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அமையலை அப்படின்னா இட்ஸ் ஃபைன். ஏன்னா வந்து இந்த வாழ்க்கையும் வந்து ஓகே தான். நீங்கள் ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்கிறதுக்கு நம்ம தனியான ஒரு வாழ்க்கையை கூட வாழலாம் அப்படிங்கிறத எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன் பெண்கள்கிட்ட. சூஸ் அ ரைட் பார்ட்னர். அப்படி இல்லைன்னா இட்ஸ் ஓகே.